சூரியன்லேயும் சுனாமி வரும்னு சொல்கிறாங்க. அதாவது சுனாமி உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் தண்ணி இருக்கணும். ஆனால் சூரியனில் 0.1% அளவு கூட தண்ணி கிடையாது. அப்புறம் எப்படி சுனாமி உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, சூரியனில் இருக்கக்கூடிய சோலார் பார்ட்டிகல்ஸ், அதாவது சூரிய துகள்கள்னு சொல்லுவாங்க. இந்த சூரிய துகள்கள் வந்துட்டு ஒரு தடவை அக்யூமுலேட் ஆகி திடீர்னு வெடிச்சிச்சுன்னா சூரியன் ஃபுல்லாகவே பரவும். பரவுறது வந்துட்டு கிட்டத்தட்ட 1 மில்லியன்லேருந்து 5 மில்லியன் கிலோமீட்டர் பெர் ஹவர் வரைக்கும் வந்துட்டு வேகமாக வீசும். கிட்டத்தட்ட 10லிருந்து 30 நிமிஷத்துலேயே வந்துட்டு சூரியனுடைய மேஜர் பகுதிகள் எல்லாத்தையும் கவர் பண்ணிடும். அதே நேரத்தில் இதோட அளவு வந்துட்டு எவ்வளோ தூரம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மில்லியன் கிலோமீட்டர் வைடாக பரப்பளவு வந்துட்டு அதிகமாக இருக்கும். அது வந்துட்டு எப்படி இருக்கும், சைஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 80 எர்த், அதாவது 80 பூமிகளை வந்துட்டு அந்த சைஸுக்குள்ளே வந்துட்டு ஃபிட் பண்ண முடியும். அதே நேரத்தில் பூமியில் உருவாகக்கூடிய சுனாமி வந்துட்டு வெறும் 12,763 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் இது கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் வந்துட்டு பரப்பளவு அதிகமாக இருக்குது. சரி, இந்த சோலார் சுனாமியை முதல்ல யார் கண்டுபிடிச்சான்னு கேட்டிங்கன்னா, கெயில் மார்டன் அப்படின்ற ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு ஆஸ்ட்ரானமர் தான் வந்துட்டு இதை கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிக்கும் போது அப்போ இருந்த டெக்னாலஜியை வச்சு யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த தொழில்நுட்பங்களுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹைட்ரஜன் ஆல்ஃபா சோலார் டெலிஸ்கோப்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இதுக்கு ஒரு ஃபில்டரும் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபில்டருக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெச் ஆல்ஃபா ஃபில்டர், அதாவது ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஃபில்டர் தான் ஷார்ட் ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹைட்ரஜன் ஆல்ஃபா இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு அந்த சோலார் பார்ட்டிகல்ஸ் வெடித்து அக்யூமுலேட் ஆகி சூரியன் முழுக்க பரவதை வந்துட்டு கவனிக்க முடியும். அதே நேரத்தில் ரீசெண்டாக அக்டோபர் 2003லேயும் வந்துட்டு இந்த வெடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. செப்டம்பர் 2017லேயும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அடிக்கடி இந்த சுனாமி வந்துட்டு நடக்கிறத கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. பொதுவாக இந்த சோலார் சுனாமி எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது காந்த விசை வந்துட்டு எல்லா சோலார் ஃப்ளேரையும் வந்துட்டு, அதாவது பார்ட்டிகல்ஸ் மூலிமா உருவாகக்கூடிய ஒரு சில வேவ் தான் வந்துட்டு சோலார் ஃப்ளேர்னு சொல்லுவாங்க. இந்த சோலார் ஃப்ளேரை வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அக்யூமுலேட் பண்ணி வச்சுருக்கோம். திடீர்னு எல்லாம் வெடித்து அதை ரீகனெக்ட் பண்ணுறதுக்காக மேக்னெட்டிக் ஃபீல்டு அதோட திசையே வந்துட்டு மாற்றிடும். இப்படி மாற்றும் போது அங்கே நடக்கூடிய ஒரு சில ஷாக் வேவ்ஸ், அதாவது அதிர்வலைகள், அங்கே உருவாகக்கூடிய அதிர்வலைகள் வந்துட்டு சூரியன் முழுக்க பரவும். சூரியன் முழுக்க சாதாரண வேகத்தில் இல்லை, கிட்டத்தட்ட லைட்டுக்கு நிகரான ஸ்பீடில் வந்துட்டு ட்ராவல் ஆகும். இப்படி ட்ராவல் ஆகும்போது சூரியன் முழுக்க பார்க்குறதுக்கு சுனாமி வந்த மாதிரி தெரியும். சரி, இதனால் பூமிக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, பூமிக்கு பெரும்பாலும் பாதிப்பு கிடையாது. ஆனால் சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சில எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வந்துட்டு பாதிப்படையலாம்னு சொல்கிறாங்க. பொதுவாக எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும். சோலார் விண்டும் சரி அதை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சோலார் சுனாமி சூரியனிலிருந்து கொஞ்சம் வேகமாக வெளிவரும்போது அந்த எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸையும் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பூமிக்கு வெளியே போகக்கூடிய ஆஸ்ட்ரானமர்ஸையும் பாதிக்கும்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஆஸ்ட்ரானமர்ஸ் பூமியை விட்டு வெளியே போகும்போது அவங்க ரேடியேஷனுக்கு வந்துட்டு உள்ளாக்குவாங்க. ஸோ இப்படி ரேடியேஷனுக்கு அவங்க வெளிக்காட்டும் போது அவங்களுக்கு இந்த சோலார் சுனாமியிலிருந்து வரக்கூடிய ஒரு சில ரேடியேஷன் அவங்கள அஃபெக்ட் பண்ணும். அதாவது ஸ்கின் இரிட்டேஷனாக இருக்கட்டும், அவங்களுக்கு ரேடியேஷன் எக்ஸ்போஷர் ஆகட்டும், அது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு படும் சொல்கிறாங்க. ஸோ சூரிய சுனாமி வந்துட்டு என்ன தான் நம்மளுக்கு வந்துட்டு பெருசாக பாதிப்பு இல்லைனாலும் நம்ம பூமியிலிருந்து வெளியே இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸாக இருக்கட்டும், ஆஸ்ட்ரானமராக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் வந்துட்டு பாதிப்பு கொடுக்கும்னு சொல்கிறாங்க. என்ன தான் பாதிப்பு கொடுத்தாலும் அது வெறும் 10லிருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ காலப்பின்ன வந்துட்டு அதை சரி பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. ஸோ சூரிய சுனாமி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்துட்டு புதுசான டாப்பிக்காக, ரொம்பவும் மைண்ட் ப்ளோவிங்கான டாப்பிக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் ரூப் தமிழ். அது வரைக்கும் சைனிங் ஆஃப்.